யார் இந்த அரிக்கொம்பன்? கேரள மாநிலத்தையே கதிகலங்க வச்சவன் தான் அரிக்கொம்பன். கேரளால இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்ட் ஒண்ணுக்கு இவனோட பெயரான அரிக்கொம்பன் அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. இவனோட வாழ்க்கை வரலாறு கேரள மாநிலத்துல ஒருத்தர் அரிக்கொம்பன் அப்படிங்கிற பெயர்ல படமாக்கிக்கிட்டே வராரு. இந்த அரிக்கொம்பன் பலசரக்கு கடை, ரேஷன் கடை, வீடுகள் போன்ற இடங்களையே பெரும்பாலும் குறிவச்சு அரிசியை தேடி எடுத்து திம்பா. பூப்பாறை, சாந்தம்பாறை, சூரியநல்லி, பெரிய காணல், சின்ன காணல், யானை இரங்கல், சங்கரபாண்டியன் மேடு, இப்படிப்பட்ட இந்த இடங்களை எல்லாமே அரிக்கொம்பனோட கோட்டை சாம்ராஜ்யம்னே சொல்லலாம். கேரள மாநிலம் மூணாரையே அலறவிட்ட இந்த அரிக்கொம்பன் கொஞ்ச காலங்களுக்கு முன்னாடி அவனோட கோட்டையான சூரியநல்லி, யானை இரங்கல் எஸ்டேட்ல வச்சு 10 பேரை ஒரேடியா கொன்னது. இவன் யாரையுமே சாதாரணமா கொல்ல மாட்டான், இழுத்து போட்டு தலையிலேயே மிதிச்சு தான் கொள்ளுவான். இவன் மட்டும் இந்த மூணாறு பகுதியில இல்ல, இந்த அரிக்கொம்பனோட 6 நண்பர்களான சங்கக்கொம்பன், சில்லி கொம்பன், சிகரெட் கொம்பன், மொட்டவாளன்னு இவனோட படைபலத்தை சொன்னாலும் தீராது. இவனுக்கெல்லாம் டான் ஒருத்தனம் உண்டு, அவன் தான் மூணாறு படையப்பா. இந்த அரிக்கொம்பனுக்கு கிட்டத்தட்ட 40 வயதிற்கு மேல இருக்கும். இவனை பிடிக்கிறதுக்கு 6 வருஷம் தமிழக கேரள அரசுகள் ஆபரேஷன் அரிக்கொம்பன் அப்படிங்கிற மிஷன் அமைச்சு ரொம்ப தீவிரமா போராடிச்சு. ஆன பிறகும் கூட இவனை பிடிக்கவே முடியல. சலீம்னு சொல்லப்படுற கும்கியானதான் இவனுக்கு சரியான டஃப் கொடுக்கிற ஆளு. ஆனா அவனுக்கு அரிக்கொம்பனை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. குறிப்பா மூணாறு பகுதியில அரிக்கொம்பன் யானைக்கிட்ட சிக்கியவங்க உயிர் பிழைச்சதா வரலாறே கிடையாது. நல்ல தலையெடுப்போம், 9.5 அடிக்கு மேல உயரமும், உருண்டு தடித்த உருவமும், நேர்நோக்கிய தந்தங்களும், ராஜ நடையும் இந்த ஒற்றை காட்டு யானை அரிக்கொம்பனுக்கு மட்டுமே சொந்தமானது. சொல்ல போனா காடுகளை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு கட்டிடங்களை எழுப்பி யானைகளோட இடத்தை அபகரிச்சு கொண்ட ஆறறிவு மனுஷங்களால வந்த வெனதான் இது. இந்த அரிக்கொம்பன் யானையை பார்த்தோம்னா மூணாரை சுற்றியுள்ள காட்டுப்பகுதிகளில் சுதந்திரமா சுற்றி திறந்தவன் தான் இந்த அரிக்கொம்பன். 1985ஆம் ஆண்டு கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் மூணாறுல உள்ள சின்ன காணல் அப்படிங்கிற காப்பு காட்டுல தான் பிறந்தான். அங்க வசிக்கிற பழங்குடியினர் அளித்த தகவல் படி அரிக்கொம்பன் 2 வயசுல இருக்கும்போது அவனோட தாயை இழந்திருக்கான். ஒரு யானை குண்டு மீது இருந்து வலிக்கு விழுந்துதான் இவனோட தாய் இறந்திருக்கு. இந்த சம்பவம் 1987ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடந்தது. கொஞ்ச நேரம் தாயோட சடலத்துக்கு பக்கத்துல நின்னுட்டு இருந்த குட்டி அரிக்கொம்பன் அதுக்கு பிறகு கூட்டத்துல இருந்து விலகி போயிருக்கு. வருஷங்கள் இத்தனை கழிஞ்சாலும் ஒவ்வொரு ஆண்டுகளும் டிசம்பர் மாசம் தன்னோட தாயான விழுந்து இறந்த இடத்துக்கு தவறாம வந்துருமா இந்த அரிக்கொம்பன். இது அக்கம் பக்கத்துல குடியிருக்கிற பழங்குடியினர் தான் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த அரிக்கொம்பனுக்கு புத்தி கூர்மையும் அறிவுத்திறனும் அதிகம்னு சொல்றாங்க. சின்ன வயசுல இருந்தே அரிசியை ரொம்ப விரும்பி சாப்பிட்டிருக்கான். அதே மாதிரி இந்த அரிக்கொம்பனுக்கு சாப்பிடுறதுக்கு அரிசி மட்டும் கொடுத்தா குழந்தை மாதிரியே மாறிடுவானா. அவன் என்னைக்குமே மூர்க்கமா இருந்தது இல்லைன்னு சின்ன வயசுல இருந்தே பார்த்த பழங்குடியினர் சொல்றாங்க. கேரளாவுல இருக்கிற சின்ன காணல், ஆனையிரங்கல் அணை, மதிக்கெட்டான் சோலை, இதை சுற்றிய பகுதிகள் அரிக்கொம்பன் யானையோட வழிபாதை மற்றும் வாழ்விடமாவும் இருந்திருக்கு. தாயை இழந்த பிறகு தன்னோட உறவினர் யானைகளோடு சேர்ந்தோம், அதுக்கு பிறகு தனித்தும் வாழ்ந்திருக்கான். சொல்ல போனா அந்த காட்டுப்பகுதிகளில் இவன் ஒரு ராஜாவாவே வாழ்ந்திருக்கான். தனித்தே கெத்தா வாழ்ந்துட்டு இருந்தனால இயற்கையை மீறிய பலத்தோட வாழ்ந்திருக்கான். அப்படிப்பட்ட இந்த அரிக்கொம்பனுக்கு பள்ளியாறு எஸ்டேட் பகுதியில மனைவி யானையும் மகனா குட்டி யானையும் உண்டு. அது தவிர அரிக்கொம்பனோட நண்பன் சக்கை கொம்பன் சூரியநல்லி பகுதியில வாழ்ந்துட்டு இருக்கான். பலாப்பழங்களை தின்னுட்டு சக்கைகளை துப்புறனால அவருக்கு சக்கை கொம்பன் பெயர் வந்தது. இந்த அரிக்கொம்பன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அங்க இருந்த பழங்குடியினர் இவனுக்கு அரிசியை வச்சு பழக்கப்படுத்தினால அரிக்கொம்பனுக்கு எப்பவுமே அரிசி மீது தீராத காதல் உண்டு. காட்டுல வாழ்ந்தவனுக்கு உணவு கிடைச்சதுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அதே காட்டுல அவனுக்கு உணவு தட்டுப்பாடம், தண்ணீர் தட்டுப்பாடம் வரும்போது அவனுக்கு பிடிச்சமான அரிசி ஞாபகம் வந்து காட்டுல அரிசி தேடி அலைஞ்சவன் கடைசியில அரிசியை தேடி எஸ்டேட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறான். அப்படி இந்த கேரளாவோட இடுக்கி மூணாறு பகுதிகளில் அரிக்கொம்பன் எதிர்பாராத நேரத்துல திடீர்னு ஊருக்குள்ள புகுந்து அங்க தொழிலாளர்கள் வச்சிருக்கக்கூடிய உணவுகளை ஒரு பிடிப்பான். காட்டுக்குள்ள இருக்கிறவன் ஏன் எஸ்டேட்டுக்குள்ள வரணும், அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களோட உணவை ஏன் பிடிங்கி திங்கணும்னு நீங்க கேட்டா பேராசை கொண்ட ஆறறிவு மனிதர்கள் அவனோட வாழ்விடத்தை ஆக்கிரமிச்சதன் விளைவுதான் இது. பொதுவா யானைகளுக்கான பாரம்பரியமான வலசை பாதைகள் இருக்கதான் செய்யுது. மேற்கு தொடர்ச்சி மலைத்தோட்டம் மொட்டையடிச்சு வச்சிருக்கிற தேயிலை தோட்டம் போன்ற பணப்பயிர்கள் உள்ள எஸ்டேட்டுகள் பெரும்பாலும் இந்த யானை வலசை பாதைகளையும் சோலை காடுகளையும் தான் முழுங்கிருக்கு. இந்த தேயிலை தோட்டங்கள்னாலையும் அதோட மின்சார வேலிகள்னாலையும் தன்னோட வலசை பாதையை இழந்து திக்கு தெரியாம தன் உணவு முறையை தொலைச்சிட்டு முதல்ல அரிசியை தேடி எஸ்டேட்டுக்குள்ள நுழைறான் இந்த அரிக்கொம்பன். மழை மேல பல நேரங்கள்ல உணவு கிடைக்காத சமயத்துல சின்ன காணல் பஞ்சாயத்தோட எஸ்டேட் பகுதிகளை நுழைற அரிக்கொம்பன் முதல்ல எல்லாம் மனுஷங்களை தொந்தரவு செய்யாம அரிசியை மட்டும் தான் தின்னுக்கிட்டு போயிருக்கான். 2010ஆம் ஆண்டு வரைக்கும் சாதுவா இருந்த அரிக்கொம்பன் அதுக்கு பிறகு, அதாவது தன்னோட 23வது வயசுக்கு மேல அப்பப்போ விளையாட்டா கோபம் கொள்ள தொடங்கியிருக்கான். ஒரு கட்டத்துல தன்னோட உக்கிரத்தை காட்ட தொடங்கினதுக்கு காரணமே அதற்கு ஏற்பட்ட மன அழுத்தம் தான் சொல்லப்படுது. மன அழுத்தத்துல இருந்த இந்த யானையை உக்கிரமடைய செய்யற வகையில சிலரோட நடவடிக்கைகளும் அமைஞ்சிருக்கு. அதனாலதான் அதுக்கு அன்போர கதிகலங்க வச்சிருக்கு. கம்பீரமான நடை, பார்வையில கூர்மை, மூர்க்க குணமான மிரட்டுகிற தோற்றம் அப்படிங்கறனால மற்ற யானைகளை விட அரிக்கொம்பன் மேல மக்களுக்கு அதிகமா பயம் உண்டு. சொல்ல போனா வீரப்பனுக்கு பிறகு அந்த காடுகள்ல மிக மிக பிரபலமானதும் வனத்துறை தூக்கத்தை கெடுக்கிறதும் நம்ம அரிக்கொம்பன் மட்டும்தான். அவனோட போக்கிலேயே எல்லாரையும் கலங்கடிச்சிட்டே இருந்தா. அவனை என்கவுண்டர் செய்ய முடியாது, வழக்கு பதிய முடியாது அப்படிங்கறதுனால மொத்த வனத்துறையை நம்ம ஹீரோவோட காலில் விழுந்து கெஞ்சி கதறிட்டு தான் இருந்தது. ஆனாலும் அரிக்கொம்பன் விடுறதாவே இல்ல. காரணம், இது வரைக்கும் 60 ரேஷன் கடைகளை உடைச்சி அது மட்டும் இல்லாம பல வீடுகள்ல புகுந்து அரிசியையும் சீனியையும் சாப்பிட்டிருக்கான். தமிழகம், கேரளம்னு 2 மாநிலங்களோட மலைப்பக்கங்களையும் அவன் செய்த அட்டகாசங்கள் ரொம்பவே அதிகம். வனத்துறையினருக்கு அவனை பிடிக்கிறதே மிகப்பெரிய மிஷனா இருந்தது. சொல்ல போனா கேரள வனப்பகுதியில சர்வாதிகாரியாவும் சக்கரவர்த்தியாவும் கலக்கிட்டு இருந்தான் அரிக்கொம்பன். ஒரு தடவை இந்த அரிக்கொம்பன் பிடிப்பட்ட சமயத்துல கழுத்துல கட்டப்பட்ட IPS பட்டைகளை வச்சுட்டாங்க. கம்பம் நகரோட முக்கிய வீதிகள்ல ஜாலியா உலா வந்துட்டு இருந்தான். கம்பம் நகரமே மிரண்டு போச்சு. மக்கள் வெளியே வராம இருக்க 144 தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது. அந்த சமயத்துல கொஞ்ச நாட்களுக்கு அரிக்கொம்பனுக்கு உணவு கிடைக்காம
கோவத்தோட உச்சிலேயே இருந்தா. ஆவேசமா இருந்த அவனை பிடிக்கிறதுக்கு வனத்துறையினர் படாத பாடுபட்டாங்க. பசியில இருந்த அரிக்கொம்பன் உணவுக்காக சின்ன ஓவலாபுரம் அப்படிங்கிற அடர்ந்த காட்டுல இருந்து வெளியே வந்த சமயத்துல பிஸ்டல் மூலமா மயக்க ஊசி செலுத்தினாங்க. 12:45 மணிக்கு போட்ட ஊசி கிட்டத்தட்ட 3:30 மணிக்கு அரிக்கொம்பனை மயக்குச்சு. அதுக்கு பிறகு 3 கும்கி யானை உதவியோட ரொம்பவே கஷ்டப்பட்டு கைது செய்து தும்பிக்கையில காயத்தோட ஒரு காலின் பாதத்துல ஓட்டை விழுந்த நிலையில கஷ்டப்பட்டு பிடிச்சுக்கிட்டு போனாங்க. முத்துக்குழி வயல் அப்படிங்கிற இடத்துல கொண்டு விட்டாங்க. அங்க மதம் பிடிச்சது மாதிரி சுற்றி திரியிற இந்த அரிக்கொம்பனை கொஞ்சம் பக்குவப்படுத்தினா அவனோட குணாதிசயங்கள்ல மாற்றம் ஏற்படும் அப்படின்னு வன உயிரின ஆர்வலர்கள் நம்பிக்கையும் வச்சிருக்காங்க. எப்படியோ சரி, அரிக்கொம்பன் அப்படியே கேரளா பக்கம் போயிட்டா நமக்கு தொல்லை விட்டது அப்படின்னு தமிழக வனத்துறையினரும் நினைக்கிறாங்க. ஆனா கேரள வனத்துறையினர் அவன் இங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவன் எங்க போனோம் எப்ப போனோம் அப்படிங்கறத அவன் தான் முடிவெடுக்கணும். அவன் தான் அரிக்கொம்பன்.